கேப்டன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். இன்னைக்கு நம்ம உத்தானபாதாசனத்தில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பொசிஷனில் நீங்கள் கையை மாடிஃபை பண்ணி வச்சா என்னென்ன மாதிரியான பலன், காலில் சில மாடிஃபிகேஷன் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான பலன், அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரெண்டு காலையும் அப்படியே 90 டிகிரிக்கு தூக்கணும். இந்த கை இந்த பக்கம் வச்சுக்கிட்டே நம்ம மெதுவாக 60க்கு இறக்கணும். கொஞ்சம் இது கஷ்டமான பாஸ்டர் தான். அப்படியே ஸ்லோவாக 60, அப்படியே ஸ்லோவாக 90. வாயை திறந்து ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல் ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா கோர் மசில்ஸில் தான் வரும். ஏன்னா கையை நம்ம கீழே ஊனி பேலன்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ கை ரெண்டையும் அப்படியே மேலே வச்சுக்கணும். இதோட அடுத்த வேரியேஷன், கையை மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு காலை மட்டும் அப்படியே 60, ஒன் பார்ட் ஆஃப் த ரைட் சைட் ஆஃப் த கோர் மசில்ஸை மட்டும் அப்படியே ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்படியே 30, 60, 90. அதே மாதிரி அடுத்த கால். கையை தலைக்கு மேலே வச்சுட்டதுனால கம்ப்ளீட்டாக வெயிட் ஃபுல்லாக அப்டமனில் தான் வரும். உத்தானபாதாசனத்திலே அடுத்த வேரியேஷன், காலை அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். முட்டியை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணும்போது காலை அப்படியே கீழே கொண்டு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணணும். காலை அப்படியே 90, ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ஒரு 5 times. மூச்சு. கால் அப்படியே 90. இப்போ ஒரு கால் மட்டும் அப்படியே ரொட்டேஷன். அதே மாதிரி அடுத்த கால்.
நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்படியே ரிவர்ஸில் தை மசில்ஸோடு சேர்த்து நம்ம கோர் மசில்ஸையும் ரியாக்ட் பண்ணுறோம். கொஞ்சம் பேக்கு ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மூச்சு இன்னைக்கு நம்ம பார்த்த பயிற்சி அந்த உத்தான பாதாசனத்தில் செகண்ட் லெவல் வேரியேஷன் பார்த்தோம். இதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கோர் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அந்த வயிறு ரொம்ப ஃப்ளாபியாக இருக்கிறது, ரொம்ப ப்ரொட்ரூடடாக இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். நாளைக்கு வேறொரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.